வணக்கம். இன்றைய தினம் வாரியார் வாழ்வில் நடந்த நிகழ்வை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இளம் வயதில் வாரியாருக்கு அவரின் தந்தை மல்லையதாசர் வீணை ஒன்றை வாங்கி கொடுத்து ஆனைகவுனி தென்மடம் வரதாச்சாரியாரிடம் பயிற்சிக்கு அனுப்பினார். தினமும் காலையில் சென்னை சிந்தாதிப்பேட்டிலிருந்து வீணையை சுமந்தபடி குருநாதர் வீட்டுக்கு செல்வார் வாரியார். குருநாதரை கண்ட நாள் முதல் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பயிற்சி முடித்து மீண்டும் காலில் விழுந்தார். என்னை 2 முறை சாஸ்தாமாக வணங்குகிறாயே ஏன் என்று கேட்டார் குருநாதர். பெரியவர்களை எத்தனை முறை வணங்கினாலும் நன்மைதானே உண்டாகும் என்று பதிலளித்தார் வாரியார் சுவாமிகள். வாரியாரின் தந்தை மிக கண்டிப்பானவர். 3 வயதிலேயே வாரியாருக்கு எழுத்து பயிற்சி அளித்தார். பள்ளியில் சேர்க்காமல் இலக்கிய இலக்கணங்களை தந்தையிடம் கற்றார். அதிகாலை 4 மணிக்கு பிடில் வாசிக்கும் இசை பயிற்சியுடன் தொடங்கும் வகுப்பு இரவு வரை தொடரும். காலை 7 மணிக்கு தமிழ் இலக்கணம், பகல் முழுவதும் தேவாரம், திருப்புகழ் பாட்டு வகுப்பு, மாலையில் அருளாளர்களின் வாழ்க்கை வரலாறு என்ற பாடங்களை மல்லையதாசரே கைப்பிரதியாக எழுதி கொடுப்பார். பாடங்களை மனப்பாடம் செய்யும் வரை விடமாட்டார். 1 நிமிடம் கூட வீணாக்காமல் படித்ததால் 10 வயதிலேயே வாரியார் 10,000 பாடல்களை மனப்பாடம் செய்தார். வாழ்வில் கிடைத்த பெரும் செல்வமாக அது அமைந்தது. வள்ளலார் வழங்கிய சன்மானம். வடலூர் வள்ளலார் கோயில் திருப்பணி செய்த பணியாட்களுக்கு சம்பளம் கொடுக்க தன் நகைகளை 3,500 ரூபாய்க்கு அடகு வைத்தார் வாரியார் சுவாமிகள். இந்த நிலையில் வடலூர் கொண்ட ராஜமாணிக்கம் என்பவரிடம், உங்கள் ஊரில் எனக்கு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து திருப்பணிக்கு உதவுங்கள் என்று வாரியார் கேட்க அவரும் சம்மதித்தார். ஆனால் அன்று மழை பெய்யவே தென்னங்கீற்றுகளை பரப்பி அதில் அமர்ந்து மக்கள் வாரியார் பேச்சை கேட்டனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, பணம் வைத்து வாரியாரிடம் கொடுத்தார் ராஜமாணிக்கம். வழக்கமாக 500 ரூபாய் சம்பளம் பெறும் வாரியார் மனதுக்குள் 1000ஆவது பெற வேண்டும் என்று எண்ணியிருந்தார். ஆனால் தட்டில் ரூபாய் நோட்டுகள் கத்தையாக இருந்தன. எண்ணி பார்த்தபோது வாரியாருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. சரியாக 3,500 ரூபாய் இருந்தது. அடகு வைத்த அதே தொகை சன்மானமாக கிடைத்தது. வள்ளலாரின் கருணை என்று மகிழ்ந்தார். ஒருமுறை திருச்சியிலிருந்து ஈரோடு செல்லும் ரயிலில் வாரியார் பயணம் செய்தார். அப்போது ஒரு இளைஞர், ஐயா, என் கேள்விக்கு நீங்கள் யோசிக்காமல் பதில் சொல்லுங்கள் என்றார். வாரியார் திகைத்து போனார். அந்த இளைஞர், வடை சாப்பிடுகிறேன், இட்லி சாப்பிடுகிறேன், பால் குடிக்கிறேன் என்று சொல்கிறோம், வெற்றிலையை மட்டும் போடுகிறேன் என்று சொல்வதுமே என்ன காரணம் என்று கேட்டார். பசியார உதவும் இட்லி, தோசை போன்றவற்றை சாப்பிடுகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். சட்டை, செயின், மோதிரம் போன்றவற்றை உடம்புக்கு அலங்காரமாக இருப்பதால் சட்டை, செயின் போடுகிறேன் என்று சொல்கிறோம். அதுபோல வெற்றிலை வாய்க்கு அலங்காரம் இருப்பதால் அதையும் போடுகிறோம் என்ற வரிசையில் சேர்த்து விட்டோம் என்று கூறினார் என்பதை தெரிந்து கொண்டோம்.